விக்கின விநாயக பாத நமஸ்தே. நம்ம மனசு அடங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது பார்க்க போறோம். எங்க நீங்க எங்க பயிற்சி எடுத்தாலும் இந்த தியானமோ, தவமோ என்னன்னா மனசு அடக்குங்க அப்படிம்பாங்க. ஆனா பகவத்கீதையில அர்ஜுனருக்கு பகவான் கிருஷ்ணர் வந்து உபதேசம் பண்றாரு. அப்ப சொல்லுவார், "நீ மனச அடக்குனீன்னா உன்னால எல்லாம் முடியும்" அப்படின்றது. அதுக்கு அர்ஜுனர் சொல்லுவாரு, அப்பா, நீ இந்த வேலையெல்லாம் எனக்கு சொல்லாத. மனசு அடக்கறதுன்றது, அதுக்கு பதிலா நீ காத்த புடிச்சிட்டு வர சொல்லு. வேற என்ன கூட சொல்லு. அது எல்லாம் பண்ணிரலாம். இந்த மனசு அடக்கறதுன்றது ரொம்ப கஷ்டமான வேலை. அது வந்து கண்டிப்பாவே முடியவே முடியாது. வேற வழி ஏதாவது இருந்தா சொல்லு அப்படின்ட்டு கேட்பாரு. இந்த மாரி அந்த மனச அடக்கறதுன்றது அர்ஜுனனுக்கெல்லாம் கிருஷ்ணர் பக்கத்திலேயே இருந்திருக்காரு. அப்படி இருந்தும் அவராலல்லாம் முடியல அப்படின்றப்ப நம்மல்லாம் வந்து வெறும் தூசு, ஏமாத்திரம். கண்டிப்பா மனச அடக்குறது அப்படின்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு காரியம் தான். அது தவம். அதுக்கான தவம் பண்றது கரெக்ட். சொல்யூஷன் கரெக்ட். ஆனா அந்த தவம் பண்றப்ப தான் இத்தனை இடைஞ்சல்கள் நமக்கு வருது. சரி, ஓகே. இப்ப தவத்த வந்து 3 டைப்பா நம்ம பிரிச்சுக்கலாம். தவம் பண்றவங்கள. அதாவது பிகினர், ஆரம்ப நிலையில இருக்கவங்க. அதுக்கப்புறம் இன்டர்மீடியேட், அதாவது நடுநிலையில இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் 3வது உயர் நிலையில இருக்கவங்க, அட்வான்ஸ்ட். ஓகேயா? இந்த ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கே, அவங்கள 2 டைப்பா பிரிக்கலாம். ஒரு டைப் என்ன சொல்லுவாங்க, "எனக்கு நேரம்லாம் இருக்கு. ஆனா பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தவம் பண்ண முடியல." அப்படிம்பாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, "நேரம் இல்ல. அவங்க அந்த நேரம் இருக்கு. ஆனா கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு, ஒண்ணு வயசாயிருக்கும். இல்ல உடம்பு முடியாதவங்களா இருப்பாங்க. என்ன, என்னாலலாம் உட்கார்ந்துகிட்டு இப்படி நேராலாம் உட்கார்ந்து பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடம்ப வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றது. டைப் 2ல வந்து என்ன அப்படின்னா, நேரம்லாம் இல்ல. ஆனா உடம்பு ஃபிட்டா இருக்கு. ஓகேயா? அவங்களுக்கு உடம்பால பிரச்சனை கிடையாது. நேரம் தான் இல்ல அப்படின்ட்டு. அந்த பண்றது கடினம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து, எனக்கு வந்து ஹெல்த் கண்டிஷன் சரியில்ல, வயசாயிருச்சு, காலெல்லாம் மடக்க முடியாது. சில பேருக்கு வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கும். அப்ப நைட்லயும் பண்ண முடியாது. அவங்களால காலையிலயும் பண்ண முடியாது. இந்த அவங்களுக்கு நம்ம சொல்யூஷன் நம்ம பார்ப்போம். இப்ப வந்து டைப் 2ல இருக்கவங்களுக்கு அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, டைப் 2ல இருக்கிற ஆளுங்க, நேரம் இல்ல. ஆனா உடம்பு ஃபிட்டா இருக்கு. உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நேரம் இல்ல. அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு என்னவா எப்படி வந்து இது ஈஸியா வந்து அவங்க இந்த தவத்துக்கான இதுல வந்து போறதுக்கு அப்படின்னு. அவங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் விழிப்புணர்வோட செய்யணும் அப்படின்றது. நம்ம ஏற்கனவே இந்த சப்ஜெக்ட் வந்து போன தரம் பார்த்தோம். விழிப்புணர்வோட ஒவ்வொரு செயலையும் நான் தான் சொன்னேன் நானு போன தரம் கூட. பிரஷ் பண்றதுல இருந்து, நான் பிரஷ் பண்றேன். இந்த லெஃப்ட் பக்கம் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். ரைட் பக்கம் பண்றேன். வாய் கொப்பளிக்கிறேன். மூஞ்சி துடைக்கிறேன். துணி மடிக்கிறேன். ஸோ, இந்த ஒவ்வொன்னையும் நம்ம கொஞ்சம் ஸ்லோவா கூட பண்ணுங்க. அப்ப ஸ்லோவா பண்றப்போ உங்களுக்கு உங்களுடைய கவனம் வெளிய போச்சுன்னா கூட நீங்க கொஞ்சம் கொண்டாந்து இழுத்து வச்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அந்த மாதிரி வந்து பண்ணலாம். கண்டிப்பாக இது ஒரு கட்டத்துல அருமையான ஒரு பயிற்சியா இருக்கும். இந்த அ தியானமோ, தவமோ கூட ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் தான் பண்ணுவோம். காலையில 1 மணி நேரம், சாயந்திரம் 1 மணி நேரம் அப்படின்ற மாரி. இந்த மாதிரி விழிப்புணர்வோட நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, தியானம் தனியா பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா முழு நேரமும் உங்களுடைய கவனம் உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது நீங்க முழு விழிப்புணர்வோட இருக்கீங்க. அது ரொம்பவே வந்து அவசியமான ஒரு விஷயம். சரி. அவங்க எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா, இப்ப வேலைக்கு போறப்ப வந்து எல்லாரும் மெதுவா செய்யுங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. வேலைக்கு போறப்ப எல்லாருமே காலையில எந்திரிச்சதுலருந்து அவசர அவசரமா செய்வாங்க எல்லாமே. அதுக்கு தான் நான் வந்து ஏற்கனவே நம்ம ஐடியா குடுத்தோம். இந்த பிரஷ் பண்றது,
இல்ல ஒரு ஏதோ தண்ணி குடிக்கிறோம், ஒரு காஃபி குடிக்கிறோம். அந்த ஒரு கொஞ்ச நேரம் வந்து முழு விழிப்புணர்வோட நம்ம பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃபாஸ்ட்டா பண்றதையும் நம்ம முழு விழிப்புணர்வோட பண்ணி நம்ம பழகிக்கலாம். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க உண்மையிலேயே இன்னும் சொல்லணும்னா, நீங்க ஒரு ரூம்ல இருந்து கிச்சனுக்கு போறீங்க, ரூம்ல இருந்து வெளிய போறீங்க, கேட்ட திறக்க போறீங்க. ஏதோ ஒண்ணு. நீங்க லெஃப்ட் கால இங்க வைக்கிறீங்க, ரைட் கால இங்க வைக்கிறீங்கன்ற வரைக்கும் உங்களுடைய கவனம் வந்து இருக்கணும். இப்ப நான் வைக்கிறது லெஃப்ட் காலு. இங்க நான் வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது. இந்த வைக்கிறதும் உங்களுடைய எண்ணமும் ஒரே டைம்ல இருக்கும். ஓகேயா? இது எப்படியா சரி வரும்? அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப ஒருத்தவங்க வந்து வண்டியில போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஏதோ ஒரு நனவுல போறாங்க. அதாவது, ஐயோ! லேட் ஆயிருச்சு. போனா வந்து அந்த மேனேஜர் திட்டுவான். இந்த வேலை இன்னும் முடிக்கல. அத வேற நம்ம வாங்க வேண்டியிருக்கு. பொண்டாட்டி வேற இத வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா. அப்படின்ற மாரி நெறைய வந்து உள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். கவனம் இதுல இருக்காது. போற வழியில கவனம் கண்டிப்பாக இருக்காது. ஆனாலும் வண்டி வந்து கரெக்ட்டான வழியில போயி, கரெக்ட்டா அவங்களுடைய ஆபீஸ்ல போய் நிக்கும். இது எல்லாருக்கும் அனுபவமான ஒரு விஷயமா தான் இருக்கும். நம்மளும் வந்து ஏதோ கவனத்துல லேடீஸா இருந்தாலும் சரி, சமைக்கிறதுலயும் வந்து ஏதோ கவனம் இருக்கும். ஆனா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் வரும். அதுதான் வந்து என்னன்னா நம்மளுடைய அந்த வேலை பண்றப்ப, பண்ண அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் அது நல்லாவே ரெஜிஸ்டர் ஆயிருது. அது அந்த டைம்ல உங்களுடைய விழிப்புணர்வு இல்லாமயே அது எடுத்து குடுக்குது. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. அது கரெக்ட்டான்னு கேட்டா அது தப்பு. உங்களுடைய விழிப்புணர்வு அங்க இருக்கணும். உங்களுடைய கவனம் அந்த வேலையில எந்த வேலை பண்ணீங்கனாலும் அது இருக்கும். அப்பதான் அது சிறக்கும். அதே மாரி நீங்க வண்டியிலே போறதையே நம்ம இன்னொரு தரமும் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். நீங்க போற ரூட்ல வந்து ஏதோ ரோடு ரிப்பேர் பண்றாங்க. அந்த பக்கம் போக்கூடாதுங்க. வேற பக்கம் போங்க அப்டின்ட்டு திருப்பி விட்டுர்றாங்க. நீங்க அன்னைக்கு புது வழியில போறீங்க. அப்போ உங்களுடைய கவனம் இதே மாரி எங்கேயாவது யோசிப்பீங்களா? இந்த பக்கம் போய் லெஃப்ட் கட் பண்ணணும். அந்த பக்கம் போனா வந்து இந்த ஒரு முட்டுச்சந்து வருது. முழு கவனமும் உங்களுடைய புது ரூட்ல தான் இருக்கும். ஏன்னா, அந்த ரூட் வந்து நமக்கு தெரியாது. சோ, அப்ப நம்மளுடைய விழிப்புணர்வு கண்டிப்பாக அந்த செயல்லயே தான் இருக்கும். இதே மாதிரி அப்ப ஒண்ணு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. ஒரு ஃபார்முலா. புதுசா ஏதாவது பண்றப்ப, நம்மளுடைய முழு கவனமும் நம்மளுடைய செயல்கள்ல இருக்கும். அப்படின்றது ஆ இது அதாவது ஒரு ஒரு சந்தேகம் இல்லாம அது நிரூபணமாயிருச்சு. அப்ப நம்ம பண்ண வேண்டியது அடிக்கடி புது புது வேலைகள். புது வேலைகள் ஒரு வேலைய விட்டு இன்னொரு வேலைக்கு போங்க. அப்படி கிடையாது. உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம செய்யறப்ப, அருமையாக உங்களுடைய விழிப்புணர்வு வேலை பார்க்கும். விழிப்புணர்வோட அந்த செயலை உங்களால செய்ய முடியும். சரி. அடுத்தது வந்து நம்ம வந்து அ டைப் 1 நம்ம பார்க்கலாம். ஆ இத மாரி நீங்க முழு விழிப்புணர்வோட செய்யறப்ப என்ன இன்னொரு விஷயம் அப்டின்னா, நீங்க ஒரு 2 மணி நேரம் வேலைய உங்களால அப்படியே பாதிக்கு பாதி அந்த டைம்ல உங்களால சிறப்பட செய்ய முடியும். இப்ப சமைக்கிறதையே நீங்க முழு கவனத்தோட செய்யறப்ப, நம்ம ஏதோ ஒரு விருந்து, அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அப்டின்னா, நம்ம சமைக்கிறப்ப ரொம்ப கவனத்தோட சமைப்போம். கண்டிப்பா அது நல்ல டேஸ்ட்டா இன்னைக்கு நமக்கு பிடிச்ச விருந்தாளி வர்றாங்க, நம்ம பசங்க வர்றாங்க அப்டின்னா, ரொம்ப பாத்து பாத்து செய்வோம். அப்ப அந்த டிஷ் அருமையா வந்திருக்கும். இது ஒண்ணே போரும். எப்படி இத வந்து நிரூபிக்கிறது அப்டின்ட்டு. சோ, இந்த மாரி நம்ம பண்றப்ப, அது அதோட ரிசல்ட் வந்து அபாரமா இருக்கு. ஆ முழு கவனத்தோட இத பண்றப்ப, அதோட டைமும் ரொம்ப கம்மியாவும். புது புது விஷயத்த அடிக்கடி செய்யணும். இல்ல உங்களால வந்து உட்கார்ந்துட்டு செய்ய முடியல என்னால அப்டின்னா, நம்ம படுத்துட்டு கூட செய்யலாம். ஆனா விழிப்புணர்வோட இருக்கணும். சரி, இப்ப நம்பர் 1 இப்ப நம்பர் 2 டைப் 2 நம்ம பார்த்தோம். அதாவது நேரம் இல்ல, ஆனா உடம்பெல்லாம் ஃபிட்டா இருக்கு. நேரம் தான் இல்ல அப்டின்றதுக்கு, நீ செய்யற செயல்களையும் தியானமா மாத்து அப்டின்றத நம்ம ஒரே இதுல வந்து அதாவது விழிப்புணர்வோட இரு.
நீ செய்யும் செயல்கள்ல முழு விழிப்புணர்வோட இரு அப்படின்றத நம்ம இதுக்கான ரிசல்ட். இப்ப டைப் 1 அதாவது நேரம் இருக்கு, கடினம். அவங்களுக்கு தான் நான் சொல்லியாச்சு. படுத்துக்கிட்டே பண்ணுங்க. உட்கார்ந்துட்டு உங்களால உடம்பு சரியில்லாதவங்கன்னா, படுத்துக்கிட்டு நீங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்ணணுமோ, அத வந்து நீங்க படுத்துட்டே பண்ணலாம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் புறச்சூழல்கள். அதாவது புறச்சூழல்கள் அப்டின்னா, நம்ம தவம் பண்றப்ப என்ன ஆகும் அப்டின்னா, நம்மளுடைய ஐம்புலன்களும் அப்பதான் அபாரமாக வேல பார்க்கும். அதுவரைக்கும் கூட கம்முனு இருக்கும். கிளி அவுத்து விட்ட மாரி அப்பதான் ரொம்ப ஓவரா அது வேல பார்க்கும். எக்ஸாம்பிள்க்கு கண்ணு. கண்ணு ஓகே. கண்ணால வந்து பிரச்சனை இல்ல. ஏன்னா முக்காவாசி வந்து 90% பேர் வந்து கண்ண திறந்துட்டு தியானம் பண்ற முறையும் இருக்கு. ஆனா, முக்காவாசி பேர் வந்து கண்ண மூடிட்டு தான் பண்றோம். அதனால கண்ணால எந்த பிரச்சனையும் இல்ல. அதால வந்து தடங்கல் இல்ல. சரி அத ஒதுக்கிர்லாம். மூக்கு. மூக்கால வந்து நமக்கு என்ன பிரச்சனை வருது? இப்ப நம்ம வீட்லயே நம்ம பண்றோம். நம்ம வீட்லயே யாரோ சமைக்கிறாங்க அப்டின்னா, நமக்கு அப்பதான் வாசம் வரும். பசிக்கிறதுக்கு மாரி இருக்கும். ச்சே! சாப்ட்டுட்டு வந்திருக்கலாமோ! அப்டின்னு தோணும். இந்த மாதிரி அந்த மூக்கு நமக்கு கொஞ்சம் வேலைய காட்டும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு உட்கார்றதுக்கு முன்னாடியே, இல்ல பக்கத்து வீட்ல இருந்து ஒரு சமையல் வாடை வரலாம். ஏதோ ஒரு நான்வெஜ் சமைக்கிறது வரலாம். ஏதோ ஒண்ணு ஒரு வாடை. வேற ஏதோ தப்பான வாடையோ, இல்ல பேட் ஸ்மெல் ஏதாவது கூட வரலாம். அதுக்கு நீங்க பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஊதுவத்திய கொளுத்தி வச்சுட்டு பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ளசன்ட்டா இருக்கும். ஓகே. அடுத்தது வந்து நாக்கு. அதாவது நாக்கு அப்படின்றப்ப ஒரு ஸ்பரிசம் இது சுவை அப்படின்ற மாரி கூட இது பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, இதுதான். அத அந்த வாடை வர்றப்ப அத சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி அந்த ஒரு டேஸ்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ, இந்த ஊதுவத்தி இது பண்றப்ப, அதுவும் அந்த நாக்கோட இதுவும் வந்து அமிங்கிரும். அதுக்கப்புறம் தொடு உணர்வு. தொடு உணர்வு அப்படின்றப்ப, ஆட்டோமேட்டிக்கா வந்து கொசு கடிக்கும். ஏன்னா, அப்பதான் வந்து நமக்கு சொரியிற மாரி வந்து அங்கங்க இது இருக்கும். கொஞ்சம் உட்கார்ந்தாலே வலிக்கிற மாரி இருக்கும். அந்த உணர்வுகள்லாம் வந்து அப்பதான் ரொம்ப ஓவரா அரிக்கும் உண்மையில. அது எல்லாமே கொஞ்ச நேரம் உட்கார்ந்த உடனே கால் மரத்து போகும். அதுக்கெல்லாம் என்ன அப்டின்னா, கொசு, இந்த எறும்பு இதெல்லாம் இருக்கு அப்டின்னா, நீங்க கம்முனு வந்து ஒரு ஆல் அவுட் ஏதாவது ஒண்ணு பொருத்தி வச்சுட்டு, ஸோ பக்கா பிளானிங்கோட உட்காரும் பட்சத்துல, இந்த மாரி அந்த இதுல வர்ற பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம கிளீனா வந்து இது பண்ணிற முடியும். அத வந்து ஆல் அவுட் பண்ணிற முடியும். அந்த பிரச்சனைகள ஆல் அவுட். காது. காதால என்ன பிரச்சனை வருதுன்னா, உண்மையில சில சமயம் நீங்க தியானம் பண்றப்ப, அந்த ஃபேன் ஓடுறது கூட உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இல்லையா? நம்ம நம்ம தியானம் பண்றோம்ன்றதுக்காக நம்ம வீட்ல இருக்கவங்க எல்லாருமே நமக்கு சேர்ந்து தியானம் பண்ணுவாங்க. அவங்க ஏதோ டிவி பார்க்கலாம், ஏதோ ஒண்ணு பண்ணலாம். ஸோ, அந்த முடிஞ்ச வரைக்கும் அந்த டிவிய வந்து கொஞ்சம் சவுண்ட் கம்மியா வச்சுக்கோங்க. இல்ல பக்கத்து வீட்ல இருந்து குழந்தை அழுவுறோம். இது நம்ம கையில என்னென்ன இருக்கோ, அதெல்லாமே அத கடந்துரணும். ஆனா கடக்க முடியாதது ஒண்ணு இருக்கு. பக்கத்து வீட்ல இருந்து டிவி சவுண்ட் வருதுன்னா, நீங்க எப்படி போய் டிவிய வந்து வால்யூம கம்மி பண்ணுவீங்களா? இல்ல ஒரு குழந்தை அழுவுற சத்தம் கேட்குது. ஓகேயா? இதெல்லாம் ஒரு நாய் கத்துற சத்தம் கேட்குது. என்ன பண்ணுவீங்க? கவனிங்க. நல்லா உத்து கவனிங்க. அத அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க. அந்த நாய் கத்துற சத்தத்தையே கவனிங்க. குழந்தை அழுகுற சத்தத்தையே கவனிங்க. கொஞ்ச நேரத்துல அடங்கும். அடங்கலையா? நீங்க சொன்னீங்க, ஒண்ணுமே அடங்கலையே! அப்படியே அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. திரும்ப, திரும்ப அதாவது மறுநாளும் நீங்க உட்கார்றீங்க. இதே மாரி டிஸ்டர்பன்ஸ். ஏதோ ஒரு சவுண்ட் வருது. கவனிங்க. எப்படி ஒரு தப்பு பண்ற பையன் வந்து டீச்சர் வந்து அப்படியே உத்து பார்ப்பாங்களோ, அதே மாரி குளோஸா கவனிங்க. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு அந்த அக்செப்டன்ஸ் வந்துரும். அதாவது சுத்தி நடக்கிறது உங்கள அ துன்புறுத்தாது அந்த சத்தம். அதாவது எக்ஸாம்பிள்க்கு எப்படி அப்டின்னா, ஒரு மாவு மில்லெல்லாம் வேல பார்க்குறவங்க நம்ம மாவு அரைக்கிறதுக்கு போவோம் இல்லையா? உண்மையிலேயே பேசுறது கூட கேட்காது. ஆனா அவங்க அந்த சத்தத்தோடயே தான் இருக்காங்க. அதுல அவங்களும் பேசிக்கிறாங்க. எல்லாமே அவங்களுக்கு வந்து அது சாதாரண விஷயமா இருக்கும். எப்படி அது நடக்குது? அப்படின்றது ஒண்ணு நீங்க பார்க்கலாம். அதே மாரி தான் டிராஃபிக் போலீஸ். கொஞ்ச நேரம் நம்ம அந்த டிராஃபிக்ல நின்னாலே தல சுத்துற மாரி இருக்கும். அந்த சவுண்ட் இந்த பக்கம் 4 சவுண்ட், அந்த பக்கம் 4 சவுண்ட். அழகா வேல பார்க்குறாங்க. எப்படி? இந்த கான்செப்ட் தான். அத வந்து அப்படியே அவங்க கவனிச்சு, கவனிச்சு அது ஒரு
அ கஷ்டமாவே அவங்களுக்கு தெரியறதில்ல. இதுக்கும் நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன். இந்த வெளிய இருந்து வர்ற அந்த நாய் கத்துற சத்தத்த அந்த ராஜாவால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனா, அந்த முனிவர் வந்து தூங்குனாரு. இத எப்படி நீங்க தூங்குறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு? "அதையே நீ கவனிச்சு பாரு. உனக்கு வந்து அதுவே வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து உனக்கு அக்செப்ட் பண்ணிக்குவ நீயே. உனக்கு அதனால எந்த பிரச்சனையும் வராதுன்ட்டு." திட்டிட்டு தான் போய் படுத்தாரு. ஆனா, கூர்ந்து அந்த நாய்கள் கத்துற சத்தத்த அவர் கவனிக்கிறப்ப, அது ஒரு ரிதம் மாரி வர ஆரம்பிச்சு, அப்படியே அவருக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சு, அப்படியே அவரு தூங்க ஆரம்பிச்சுட்டாரு. சோ, அந்த அக்செப்டன்ஸ் அப்படின்ற கட்டம் அங்க வந்துருது. சோ, அந்த புற சூழல்கள நம்ம வந்து டிக் பண்ணி அதையும் ஓட்டியாச்சு. இதெல்லாம் பண்ணி என்னத்த கிழிக்க போறோம்? ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அதுக்கு உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்வு சிறப்பாக மேம்படும். இந்த புறக்காரணிகள் எல்லாம் வந்து புறந்தள்ளிட்டு, அதெல்லாம் வந்து கான்கர் பண்ணி நீங்க தவம் பண்றப்ப, அப்படி ஒரு எனர்ஜியா ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். உங்க முகத்த பார்க்கிறப்ப அடுத்தவங்களுக்கே வந்து ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ண மாரி இருக்கும். அப்படி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். எதுவும் உங்களால வந்து ஈஸியா பண்ண முடியும். வயது ஒரு தடை கிடையாது. கண்டிப்பா யாருனாலும் இத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இது ஃபர்ஸ்ட்டு பிகினர்ஸ பார்த்தாச்சு. அதாவது ஆரம்ப நிலை தவம் பண்றவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரும். அது எல்லாத்தையும் நம்ம முடிச்சாச்சு. இப்ப நடுநிலையில இருக்கவங்க, கொஞ்ச நாளாவே இது கூட போராடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த தவத்துக்குள்ள. பண்ணாமயும் இருக்க முடியல, பண்ணவும் முடியல. என்னதான்யா பண்றது? அப்படி. அவங்களுக்காக நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். அப்படியே உட்கார்ந்து, உட்கார்ந்து பழக்கம் ஆகுற பட்சத்துல, உடல் வந்து உண்மையிலேயே கல் மாரி ஆயிரும். கொசு கடிக்கிறது தெரியாது. ஏன்னா, நம்ம தான் வந்து அந்த 5 சென்ஸ வந்து கட்டுப்படுத்தியாச்சு. இந்த ஐம்புலன்களையும் நம்ம கட்டுப்படுத்தியாச்சு. அந்த பிகினர் ஸ்டேஜ்லயே. இப்ப நமக்கு கட்டுப்படாம இருக்கிறது என்ன விஷயம்? மனசு. ஓகேயா? அப்பதான் வந்து இப்ப இப்ப நம்ம குழுவுல ஒருத்தவங்க சொன்னாங்க தானே, உட்கார்றப்ப தான் நைட்டு டிஃபன் பண்ணணும். என்ன பண்றது? அதாவது ஃபியூச்சருக்கு ஓடும். என்ன? அ தண்ணி போட்டோமே, ஆஃப் பண்ணோமா? ஆ வெளியில பெல் அடிக்கிற மாரி இருக்கு. நம்ம வீட்டு பெல்லா? இல்ல பக்கத்து வீட்டு பெல்லா? சோ, இந்த மாதிரி உங்க மனசு வந்து உங்கட்ட 1000 கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வீட்டு பெல்லா? அடுத்த வீட்டு பெல்லா? மனசு கேக்குது. இல்லப்பா, இது அடுத்த வீட்டு பெல்லு தான். நைட்டு டிஃபன் பண்ணணுமே என்ன பண்ணலாம்? 1/2 மணி நேரம் கழிச்சு முடிவு பண்ணிக்கலாம். சோ, உங்களுடைய மனம் கேட்கும் கேள்விகளை அவாய்ட் பண்ணாம, அதுக்கு ஒரு ஆன்ஸர் பண்ணி அத முற்றுப்புள்ளி வைங்க. அப்ப வந்து மனசு வந்து ஒரு கட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிக்கும். சோ, மனசுல எழும் கேள்விகளுக்கு விடை அளிக்கிறது மூலமாக, நான் பார்த்துக்கிறேன். 1/2 மணி நேரம் கழிச்சு நான் அத பார்த்துக்கிறேன். ஓகேயா? நீ இப்ப சும்மா இரு. நான் கொஞ்ச நேரம் தவம் பண்ணணும். அதனால நம்ம வந்து தவம் பண்ற வேலைய மட்டும் இப்ப பார்ப்போம். அப்டின்னா, அது கேட்கிற கேள்விக்கான பதில் சொல்லிறணும். என்ன வந்து உங்க அக்கா வந்து இப்டி ஒரு சண்டைய போட்டு போயிருக்கா, நீ பேசாம இருக்கியே! அப்பதான் வந்து அது குடுக்கும். ஆமா. எனக்கும் தான் கஷ்டமா இருந்துச்சு. அத வந்து நாளைக்கு வருவால்ல, அப்ப அத பார்த்துக்குவோம். அந்த மாதிரி அத்தனைக்கும் கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா, அது திரும்ப திரும்ப இன்னொரு கேள்விய கொண்டு வந்து வைக்கும். ஏன்னா, மனசோட வேலையே உங்களுடைய செயல்களுக்கு எதிரான இத செய்யறது மட்டும் தான். ஆனா, அதுக்கான ஆன்ஸர பண்ணிட்டீங்கன்னா, "ஓ! என்னடா எது சொன்னாலும் ஆன்ஸர் வருது" அப்படின்ட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிக்கும். ஓகேயா? அப்ப கேள்விகள் வந்து குறையும். சரி, அப்ப மனசு கொஞ்சம் கொஞ்சமா அடங்க ஆரம்பிச்சுருச்சு. அப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? மூச்ச கவனிக்கலாம். சோ, மூச்ச கவனிக்கிறதும், மனச கவனிக்கிறதும் ஒண்ணுதான். ஒண்ணும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஆனா மூச்ச கவனிக்கிறப்ப, அப்படி இழுத்து விட்டு நம்ம வந்து அத அப்சர்வ் பண்ணக்கூடாது. அதாவது இன்ஹேல கவனிங்க. அதாவது மூச்சு வந்து உள்ள போறத கவனிங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த மூச்சு உள்ள போறத நீங்க ஆர்டிபிஷியலா அதாவது செயற்கையாக எடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அப்படிதான் வரும் ஆனா. ஆனா கொஞ்ச நேரத்துல
கொஞ்சம் கொஞ்சமாக அத அடக்கி, நீங்க இயல்பாக மூச்சு விடுறத நீங்க கவனிக்க ஆரம்பிக்கணும். அதே தான் வெளிய வர்றதையும் நீங்க கவனிக்கணும். ஸோ, இது மட்டும் இல்ல. ஒரு மூச்சு நீங்க விடுற மூச்சு எவ்வளவு நீளம் இருக்கு? அந்த மூச்சு எவ்வளவு நேரம் இருக்கு? ஒரு மூச்சு நீங்க எடுக்கிற மூச்சு எவ்வளவு நேரம் இருக்கு? ஒரு மூச்சுக்கும் இன்னொரு மூச்சுக்கும் இடைவெளி இருக்கா? எவ்வளவு இருக்கு பாருங்க. நமக்கு அந்த மூச்சு விடுறோமா இல்லையான்றது கூட நமக்கு சொரணம் இருக்காது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா, ஒரு மூச்சுல இவ்ளோ விஷயம் இருக்கு. ஒரு 10 மூச்சு விட்டதுக்கு அப்புறம் இன்னொரு மூச்சு விடுறோமே, அந்த 10 மூச்சுக்கு முன்னாடி விட்ட மூச்சும், இதுவும் ஒரே அளவா தான் இருக்கா? எவ்வளவோ இருக்கு இந்த மூச்ச கவனிக்கிறதுல. சோ சோ அதெல்லாம் நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும். நீங்க மூச்ச கவனிக்க கவனிக்க, உங்களுக்குள்ள இருக்கிற அதாவது ஆழ் மனதுல செட்டில் ஆயிருக்கும் இல்லையா? நெறைய கசடுகள். கடந்த கால துக்கம், அதிர்ச்சி, இன்னும் மகிழ்ச்சியான சம்பவங்களா கூட இருக்கலாம். எல்லாமே வெளிய வரும். கோவம் நெறைய வரும். உண்மையா சொல்லணும்னா கோவம் நெறைய வரும். துக்கம் வரும். யாரையாவது பார்த்தாலே பொறாண்டி தள்ளலான்னு தோணும். ஏன்னா, அந்த உள்ள போட்டு நம்ம நெறைய உணர்ச்சிகள அடக்கி, அடக்கி, அடக்கி வச்சிருந்தது, சாக்கடை மாரி நம்மளுடைய இத வச்சிருக்கும் மனச. அப்ப அத கிளீன் பண்ணா தானே வந்து நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு முடியும். சோ அந்த குப்பைகள் எல்லாம் நீங்க ஒரு குச்சிய வச்சு குத்துறீங்க. அப்ப அந்த குப்பைகள்லாம் வெளிய வருது. வரட்டும் அப்படின்றத விட்டுறணும். அதுக்கப்புறம் அந்த இது எல்லாமே அந்த குப்பைகள் ஃபுல்லும் வெளிய வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மனம் அடங்கும். சோ இந்த ஆஹா, ஓஹோன்னு அந்த அலைஞ்சுகிட்டு இருக்க மனம் வந்து அடங்கி, அந்த உள்ள இருக்கிற அந்த உள்ள உள்ள ஏற்படுறதுனால வர்ற தடங்கல்ல தடங்கல்களையும் அது சரி பண்ணும். வெளிய நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த ஐம்புலன்கள்ல வர்ற அந்த பிரச்சனைகளையும் அது சரி பண்ணும். அப்ப ஒரு அமைதி கிடைக்கும் பாருங்க. பேரமைதி கிடைக்கும் உள்ள. அப்ப உங்களுக்கு தெரியும். நான் வேற, என்னுடைய மனம் வேற. நம்ம தானே வந்து இந்த தியானம் பண்ணணும்ன்ட்டு உட்காரணும். நம்ம வேணான்னு சொல்லலையே. ஆனா உள்ள இருக்கிற மனசு வந்து, "நீ வேண்டாம். பாரு நேத்தே வந்து கால மடக்கவே முடியல. இதுல இந்த தியானம் வேற. திரும்பியும் ரொம்ப கஷ்டப்படுவ பாத்துக்கோ." அப்படின்னு ரொம்ப அக்கறையா இருக்க மாரி சொல்லும். அப்ப நமக்கு தெரிஞ்சிருது, நான் வேற, இந்த மனசு வேற. அப்ப அ அது வந்து அந்த ஐம்புலன்களால அந்த காரணங்கள வந்து கடக்கிறப்ப, என் உடல் மரத்து தான் போகும். கண்டிப்பாக யாராக இருந்தாலும், உடல் அங்க மரத்து போகுது. ஓகேயா? ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்? அந்த மரத்து போகுற அந்த உணர்ச்சி கூட இல்லாம, நம்ம மூச்ச கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா வந்து நீங்க எல்லாருமே வந்து இத வந்து ஃபீல் பண்ணியிருக்கலாம். அப்ப உங்களுக்கு என்ன தெரியுது? உடம்பு தான் அங்க மரத்து போயிருக்கு. என்னுடைய உடல் மரத்து போயிருக்கு. ஆனா நான் மரத்து போகல. நான் வந்து என்னுடைய மூச்ச கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். சோ, இது வந்து நமக்கு தெளிவாயிருது. அப்ப நான் வேற, அந்த உடல் வேற அப்டின்ட்டு. சோ இந்த உள்ள நடக்கிற அதாவது அகக்காரணத்துல வர்ற பிரச்சனைகள கடக்கிறப்ப, அந்த மனம் வந்து பேரமைதியாவுது அப்டின்றத நம்ம வந்து கன்ஃபார்மா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ, அப்டின்னா நீங்க மனசா உடல் கிடையாதுன்னு தெரிஞ்சிருச்சு, மனசும் கிடையாது. ஏன்? நான் தான் அந்த மனச தானே நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த மனசு நானா எப்படி இருக்க முடியும்? இந்த மனசுல வர்ற கேள்விக்கு தான் நான் இங்க பதில் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இந்த மனசு நானா எப்படி இருக்க முடியும்? சோ உடலும் நான் கிடையாது, அங்க மனசும் நான் கிடையாது. அப்ப நான் யார்? இத வந்து நீங்க அவங்கவங்களுடைய புரிதல் படி என்ன எப்படி வேணா வச்சுக்கலாம். இதெல்லாம் நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன். நான் வந்து சோல்ன்னு வச்சுக்கலாம். அதாவது ஆன்மான்னு வச்சுக்கலாம். இல்லன்னா கான்ஷியஸ்னஸ் அதாவது அந்த உணர்வு அப்படின்றத வச்சுக்கலாம். எப்படி வேணா வச்சுக்கலாம். ஆனா உண்மையில நீங்க எல்லாருமே ஒண்ணு வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம இங்க நல்லாவே புரிஞ்சுக்கணும்.
நம்ம இங்கிலீஷ்ல வந்து யாரும் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லையா? அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம என்ன ஆன்ஸர் பண்ணுவோம்? ஐ ஆம் சிக். ஐ ஆம் சேட். அதாவது நான் வந்து வருத்தத்துல இருக்கேன். நான் வந்து உடம்பு சரியில்லாம இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனா, நம்மளுடைய அந்த தமிழ்ல வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? ஆமாங்க, எனக்கு மனசு சரியில்ல. ஆமாங்க, எனக்கு உடம்பு சரியில்ல. சோ, அத பிரிச்சு அழகா சொல்லுவோம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து இயற்கையாகவே அந்த அனைத்தையும் அந்த பிரிச்சு பார்க்கிற அறிவு அப்படியே பாரம்பரியமாவே வருது. சோ, அந்த மனசு அடங்குற அந்த தவத்துல உண்மையில பார்த்தீங்கன்னா, மனசு அப்படியே கன்டினியூஸா அடங்கி இருக்குமா? இருக்காது. அது பிச்சுக்கிட்டு தான் வெளிய வரும். ஏன்னா, அது பிச்சுக்கிட்டு வெளிய வந்து திரும்பவும் அது எங்க இருந்து விட்டுச்சோ, அங்க இருந்து எங்க இயங்குறதுக்கு அது ஸ்டார்ட் பண்ணிரும். ஆனா, நீங்க விடாப்பிடியாக உங்களுடைய தவத்த தொடர்ந்து செய்யறப்ப, இப்ப நீங்க 1 மணி நேரம் செய்றீங்கன்னா, உங்க மனசு 1 நிமிஷம் அடங்குனாலே பெரிய விஷயம். அப்ப நீங்க அடுத்து வந்து உங்களுடைய உடல் எல்லாம் ஒத்துழைக்குது. உங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகள் எல்லாமே ஒத்து உங்களுக்கு வருது. அப்ப நீங்க 2 மணி நேரமா அந்த டைம வந்து இன்கிரீஸ் பண்ணீங்க. 2 நிமிஷம். இப்படி உங்களுக்கு தவம் பண்ற அந்த நேரத்த நீங்க இன்கிரீஸ் பண்றப்ப, அடுத்து நீங்க திரும்ப திரும்ப பண்றப்ப, அந்த 1 மணி நேரமும் உங்களுக்கு முழுசா கான்ஸ்டன்ட்டா உங்களால மனம் அடங்கி அந்த தவத்துல இருக்க முடியும். ஸோ, திரும்ப திரும்ப சொல்றேன். அந்த தவத்த தொடர்ந்து நீங்க செய்யறப்ப, முழுக்க உங்களுடைய நேரமாக அது ஆயிரும். சரி. இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். நம்ம உடம்பு பயங்கர வெயிட்டா இருக்கு. எக்சர்சைஸ் பண்ணா தான் உடம்பு குறையும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? எக்சர்சைஸ் பண்ணுவோம். எக்சர்சைஸ் பண்ணோம். ஒரு 2 கிலோ குறைஞ்சிருக்கும். அ சரி, பரவால்ல. இதுக்கு மேல பண்ண முடியாது அப்படின்னு விட்டுர்றோம். திரும்ப 5 கிலோ ஏறிரும். இதுல இருந்து ஒண்ணு என்ன தெரியுது? எக்ஸர்சைஸ தொடர்ந்து பண்றப்ப, உடல் வந்து உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. அத எப்ப நீங்க விடுறீங்களோ, உடல் வந்து உடல் எடை திரும்பவும் அதிகரிச்சிருது. அதே மாரி தான். அப்ப தவத்துக்கும் அதே ஃபார்முலா தானே. தவம் தொடர்ந்து பண்றப்ப, மனசு அடங்கி உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வரும். அதே மாரி கொஞ்சம் பண்ணிட்டு, சரி மனசு ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிக்கும். இன்னைக்கு இவன் யாரோ வந்துட்டாங்களா? இல்ல ஃபோன் பேசுறோமா? இல்ல ஏதாவது லைட்டா தலைவலிக்கிற மாரி இருக்கா? ஏதோ ஒரு காரணத்த கண்டுபிடிக்கும். அந்த காரணத்துக்கெல்லாம் நீங்க போய் அகப்பட்டுக்கிட்டீங்க அப்டின்னா, அது அதோட வேலைய காட்டும். ஸோ நடுப்புற நீங்க கேப் விடுறப்ப, திரும்பியும் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற மாரி இதாயிரும். அதனால கேப் விடாம தொடர்ந்து தவம் செய்யணும். செய்ய தான் மனம் வசப்படும். நீங்க அடுத்த நிலைக்கு முடியும். சரி, இதெல்லாம் பண்றோம். இப்ப இதெல்லாம் பண்றப்ப நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? அப்படின்றத பார்க்கலாம். அதாவது நான் யார்? தெளிவா உங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க யார் அப்படின்றத உங்களுக்கு பிரிச்சு யாராவது இப்ப என்ன மாரி ஏதோ ஒண்ணு அரைகுறையா தெரிஞ்சவங்க ஏதோ ஒண்ணு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயமா இருக்கும். நீங்களே அத பிரிச்சு பார்ப்பீங்க. நீங்க யார்? இந்த உணர்வு தான் நானா? இந்த மனசு தான் நானா? இந்த உடல் நானா? இல்ல இந்த அறிவு நானா? எதுவுமே இல்லையே! நம்ம தூங்குறப்பயே எடுத்துக்கோங்க. தூங்குறீங்க. தூங்கி எந்திரிச்ச உடனே என்ன சொல்றீங்க? தூங்குறப்ப நீங்க எந்த கால எங்க போட்டீங்கன்னு தெரியுமா? இல்ல பெட்ஷீட் உங்க மேல இருக்குன்னு தெரியுமா? எந்த போஸ்ல படுத்திருக்கீங்கன்னு தெரியுமா? தூங்கிட்டீங்கன்னா எதுவுமே தெரியாது. அப்ப உங்களுடைய மனசு இருக்க தான் செய்யுது. மனசு பாக்குதா? இல்லையே! மனசுல வந்து அப்ப எந்த எண்ணங்களும் இல்லையே! சோ, அப்ப மனசு கிடையாது. இப்ப உங்களுடைய அறிவா? நீங்க இல்ல. உங்களுடைய உடல் தான் எங்க இருக்குன்னே தெரியலையே! அந்த நான் அப்படின்ற உணர்வு அந்த எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான வருது. ஆனா, நம்ம காலையில எந்திரிச்சோன, இன்னைக்கு அருமையான ஒரு தூக்கம். எல்லாமே ஆஃப் ஆயிருக்கு. ஆனா,
இத கவனிச்சது யாரு? இந்த அருமையான தூக்கம் அப்படின்ட்டு அத அந்த தூக்கத்த அனுபவிச்சது யாரு? அதுதான் நம்மளுடைய ஆன்மா. அதுதான் நீங்க தூங்குனாலும், முழிச்சிருந்தாலும் அது கவனிச்சுக்கிட்டே இருக்கு. தூங்குறப்ப அத்தன அனுபவங்களும் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, அது அந்த ஆன்மாவுடைய கவனிப்பு. இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்க யார். பிரிச்சு, பிரிச்சு இது கிடையாது. ஆமா. இது வேல பாக்குமே. நீங்க மூச்சு விடுறீங்கன்னு உங்களுக்கு தூக்கத்துல தெரியுமா? இல்ல மூச்ச நிறுத்துவோம் கொஞ்ச நேரம். அது அது பண்றீங்களா? மூச்சு வருதா இல்லையான்னு கூட தெரியாது. கண்ணு மூடி இருக்கமா, முழிச்சிருக்கமான்னு தெரியாது. ஏதோ ஒண்ணு முக்கியமா யோசனை பண்ணிட்டு இருப்போம், தூங்கி இருப்போம். அப்ப இதெல்லாம் எதுவுமே நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்ல. அத நீங்க எல்லாருமே வந்து அந்த பிரிச்சு பாக்க கத்துக்கிட்டீங்க அப்டின்னா, எது ஏதோ ஒண்ணு கடைசியா நிக்கும். இந்த வெங்காயத்துல வந்து பெரியார் சொல்ற மாரி, வெங்காயத்த உரிச்சு பார்த்தா ஒண்ணும் இல்ல அப்டின்ற மாரி, வெங்காயத்த உரிச்சு, உரிச்சு, உரிச்சு பார்க்கிறப்ப, கடைசியாக இந்த வெங்காயத்துல ஒண்ணே ஒண்ணு நிக்கிது. அதுதான் நாம. அத நம்ம புரிஞ்சுக்கிற அந்த பக்குவம் வரும். அதுக்கப்புறம் அ டிசிஷன் மேக்கிங். அது வந்து என்ன அப்டின்னா, ஒரு பிரச்சனை அப்டின்றப்ப ஏன் எல்லாருக்கும் தொடர்ந்து பிரச்சனைகள் வருதுன்னா, அந்த பிரச்சனைகளை கையாள்றதுக்கு தெரியல. ஏன்னா மனம் தான் அ குப்பையா இருக்கு இல்லையா உங்களுக்கு? மனம் வந்து அமைதியா இல்ல. அப்ப ஒரு பிரச்சனைய தீர்க்கமாக உங்களால வந்து பார்க்க முடியறது கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும்ன்ற சொல்யூஷன் வராது. ஆனா, இந்த மனம் அடங்கி அமைதியா இருக்கும் பட்சத்துல தீர்க்கமான முடிவு உங்களால எடுக்க முடியும். இது வந்து ஒண்ணு வரும். அதுக்கப்புறம் ஹீலிங், செல்ஃப் ஹீலிங். உங்களால உங்களுக்கு என்ன இது பண்ணாலும், அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்ல அப்டின்னாலும், உங்களுடைய உடல் தன்னை தானே சரி பண்ணிக் கொள்ளும் சக்தி கிடைச்சிருது. அதனால தான் இந்த தவம் இதெல்லாம் பண்றவங்களுக்கு, அவங்களுக்கும் நெறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனா, அத அப்படியே சரி பண்ணிக்கிட்டே அந்த உடலே தன்னால வந்து சரி பண்ணிக்கும். இத வந்து ஒரு எக்ஸாம்பிளா கூட நம்ம பார்க்கலாம். இந்த புத்தூர் கட்டுன்னு ஒண்ணு போடுவாங்கல்ல. 2 எலும்பு எலும்பு முறிவு அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு எலும்போட இன்னொரு எலும்பு கனெக்ட் ஆகியிருக்கிறது தான். அந்த எலும்பு அந்த ஜாயிண்ட் வந்து விட்டிருக்கும் பட்சத்துல, ஒரு கட்டு போட்டு என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு? 30 நாளு, 48 நாளு அப்படியே வச்சுரு அப்படிம்பாங்க. சோ, அங்க சொல்லப்படுற தத்துவம் என்ன அப்படின்னா, சும்மா இரு. அத வந்து நோண்டாத. அத அப்படியே ஃப்ரீயா விட்டுரு. அதுவா தான் சேர்ந்துக்கும். கைய மட்டும் அசைக்காம வச்சிருக்க சொல்லுவாங்க. இதுதான் வந்து நமக்கு நடக்கும். அப்ப நம்மளுடைய நாளமில்லா சுரப்பிகள் ஏன்னா, அந்த நாளமில்லா சுரப்பிகள்ல வர்ற பிரச்சனைகள் தான் உடல்ல வந்து பெரிய அளவு பிரச்சனைய கொண்டு வருது. அந்த நாளமில்லா சுரப்பிகளோட இயக்கம் சீராக இருக்கும். சோ, நம்மள அடுத்தது இன்னொன்னு. இந்த எதிர்மறையான சம்பவங்கள் அதெல்லாம் பார்க்கிறப்ப நமக்கு வந்து நமக்குள்ள வச்சிருக்கிற அடக்கி வச்சிருக்க உணர்வுகள் எல்லாமே என்ன ஆகும்? அப்படியே போட்டு, போட்டு, போட்டு வச்சதுல அது ஒரு மாதிரி நம்மள வந்து வேற மாரி அது டைவர்ட் பண்ணும். அது எல்லாமே வெளிய போயிருது. அப்ப அங்க என்ன இருக்கு? மனசு வந்து தெளிந்த நீரோடை மாரி அருமையா இருக்கு. சோ, அதுக்கப்புறம் அ முக்கியமான ஒரு பாயிண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன். அதாவது பிரபஞ்ச ஈர்ப்பு விதின்னு சொல்லுவாங்க தானே! அது. நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ, அது உடனடியாக நிறைவேற்றும். ஏன்னா, நீங்க அந்த அளவுக்கு தகுதிக்கு வந்துட்டீங்க. இப்ப நம்ம இது வந்து இதெல்லாம் பார்த்தது அந்த இன்டர்மீடியேட் நிலை அப்படின்றது. அதாவது அந்த நடுநிலை. இப்ப நம்ம பார்க்க போறது அட்வான்ஸ் லெவல். அதாவது உயர்நிலையில இருக்கிறத என்னன்றத பார்க்கலாம். ஆன்மீகம் அப்படின்றதுனா என்ன அப்படின்னா, அ ஆல் பிளஸ் வி பிளஸ் அகம்.
அதாவது ஆள்னா மனிதன், வீணா உயர்ந்த, அகம்னா இடம். அதாவது மனித நிலையிலிருந்து இறைநிலைக்கு உயர்றதுக்கான வழி. அதுதான் சிம்பிளா சொல்லணும்னா. அதுக்கப்புறம் இந்த ஆழ்ந்த அந்த தவத்துல இருக்கிறப்ப, நம்மளுடைய சக்கரங்கள் என்ன ஆகுது? முழுக்க முழுக்க தூய்மையாகுது. தூய்மையாகி, அது என்ன பண்ணுது அப்டின்னா, அந்த பிட்யூட்டரி இருக்கு இல்லையா? பிட்யூட்டரின்றது இந்த 2 நெற்றி பொட்டுக்கும் நடுப்புற இருக்கிற ஒரு கிளாண்ட். அந்த ஒரு சுரப்பி. அது வந்து இந்த உச்சந்தலையில இருக்கிறது பீனியல். அத இங்க இது வந்து அத போய் தொடும். அப்ப அதுல இருந்து டிஎம்டி அப்படின்ற ஒரு அமிலம் சுரக்கும். ஓகேயா? அது எப்படின்னா, ஏன் அந்த அமிலம் சுரக்குது அப்படின்னா, ஒரு உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேன். அந்த அமிலம் வந்து என்ன அப்படின்னா, ஆண்டனா மாரி வச்சுக்கலாம். ஓகேயா? ஆண்டனா மாரி இருக்கிறப்ப, நமக்கும் யூனிவர்ஸையும் கனெக்ட் பண்ற ஒரு விஷயமாக இருக்கு. எப்படி வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஒண்ணு சொல்றோம். அதாவது, எனக்கு நாளைக்கு வந்து ஒரு ரூ. 1000 வேணும். ரொம்ப அவசரமா வேணும். அப்டின்ட்டு நம்ம நெனைக்கிறோம். பிரபஞ்சத்துட்ட சொல்றோம்னா, பிரபஞ்சத்த கூப்ட்டு அது காதுல சொல்றதுன்னு கிடையாது. இப்டி வேணுமே அப்டின்னு நம்ம நெனைக்கிறது தான் இந்த பிரபஞ்சத்துல போடுறது. அப்ப நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 1000 யார் மூலமாகவோ அதுவா வரும். எப்படி இது நடக்குது அப்டின்றது சயின்டிஃபிக் இதுதான் நான் வந்து சொல்றேன். ஏன்னா, ஆன்மீகம் அப்டின்னாலே ஆன்மீகத்த 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு வந்து அறிவியல், ஒண்ணு வந்து அரசியல். உண்மையிலேயே. அத இன்னொரு நாள் நம்ம என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உயர்நிலை ஆ தவம் பண்றப்ப, உங்களுக்கு எப்படி வந்து அந்த பிரபஞ்சத்துல நடக்கிறது தெரியுது. பிரபஞ்சத்துல நம்ம சொல்றது நடக்குது. இது எல்லாம் எப்படின்னா, இது சயின்டிஃபிக் இதும் நான் சொல்லிட்டேன். இந்த மாரி டிஎம்டின்ற ஒரு ஆசிட் வந்து சுரக்குது. அது யூனிவர்ஸ்க்கும், நமக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. ஸோ, அப்ப நமக்கு அந்த உள்ளுணர்வு மூலமாக பிரபஞ்சத்துல இருந்து ஒரு தகவல் வருது. அத நம்ம வாங்கிக்கிறோம். ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஆண்டனா தானே அது. ரிசீவ் பண்ணிக்கிறோம். அப்ப அந்த அழகா அது வந்து செயல்படுது. அப்ப இந்த அட்வான்ஸ் நிலையில என்ன அது அங்கேயும் தடைகள் வருது. என்ன தடைகள்னா, நமக்கு வந்து நம்மளுடைய மனம் வந்து சில மாயைகளை உண்டு பண்ணுது. அதாவது இல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தானே! மாயைகளை உண்டு பண்ணும். நம்ம அடுத்தது அகங்காரம். ஆஹா! நம்ம ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துட்டோம்யா! சான்ஸே எல்லாரும் நமக்கு மரியாதை குடுக்கணும். நானா? நான் இப்டி அப்டின்ற மாரி அகங்காரம். இது 2ம் கண்டிப்பாக ஒரு மனிதனை அஃபெக்ட் பண்ணும். ஸோ, அந்த மாயையிலயும் நம்ம சிக்கக்கூடாது. இந்த அகங்காரத்திலயும் நான் ரொம்ப சாதாரணம். இத்தன கோடி உயிர்கள்ல நானும் ஒரு உயிர். அப்டின்ற ஒரு மனப்பக்குவம் வரணும். அதே மாரி நெறைய விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதுலல்லாம் நம்ம போய் சிக்கிக்காம, அது மக்களுக்காக, அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு மக்களுக்காக அப்படின்ற மாரி பயன்படுத்துறப்ப, அது நம்மள தாக்காது. இந்த அட்வான்ஸ் நிலையில வந்து நீங்க பண்றப்ப, உங்களுடைய ஆன்ம பலம் ரொம்ப அதிகரிக்கும். உண்மையிலேயே முகம் அப்படி ஒரு பொலிவா இருக்கும். உண்மையிலேயே அந்த தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஒருத்தருக்கு இருக்கும். நீங்க வந்து அந்த மிருகத்த பார்த்தா மிருகம். இதுக்குள்ள போய் நம்ம என்ன பேசுறது அப்படின்ற மாரி இல்லாம, அது ஒரு உயிரா மட்டுமே தெரியும். அது கூட பேசணும்னு தோணும். ஒரு மரத்த கூட வந்து கட்டி பிடிச்சுக்கலான்னு தோணும். ஏன்னா, அதுவும் நானும் ஒண்ணு அப்படின்ற அந்த புரிதல் வந்துரும். அதுக்கப்புறம் தான் இன்ட்யூஷன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்துல என்ன நடக்குது அப்படின்றது உங்களால அருமையாக உணர முடியும். நெறைய பேர் நீங்க மகான்கள் இவங்கெல்லாம் போயி நீங்க ஒரு பிரச்சனைன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன்? எது ஏன் அவ்ளோ ஏன் நீங்க எதுக்கு போனீங்களோ, அந்த காரணத்த கூட நெறைய பேர் சொல்லுவாங்க. போனோன நீங்க, "இதுக்காக தானே வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்க.
இது எல்லாமே எப்படி கிடைக்குது? நான் சொன்னேன் இல்லையா? இப்போ ஒரு அமிலம் சுரக்கும் அப்படின்னு ஒரு சயின்டிஃபிக்கா ஒரு காரணம். அதுல அவங்களுக்கு வருது. அததான் நமக்கு சொல்றாங்க. அதே மாரி அந்த ஹீலிங் நோய்களை குணமாக்கும் திறன் அவங்களுக்கு வரும். ஓகே. வாழ்க வளமுடன்.